ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த முக்கியமான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். இப்போ ஒருத்தரை பார்க்குறீங்க, அவர் தூங்கிட்டு இருக்கிறார். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அது நிகழ்காலம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹீ ஸ்லீப்ஸ். ஸ்லீப் அப்படின்னா தூங்குறது. அது வேர்பு, அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்ற முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள். ஹீ அப்படிங்கிறது ஒருத்தர் தான், அவர் இல்லைன்னா அவன். ஸோ ஒருத்தர் இருக்கிறனால வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஹீ ஸ்லீப்ஸ். அவர் தூங்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ ஸ்லீப்ஸ் நாட் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படி சொல்கிறது? அதே மாதிரி நீ நன்றாக சாப்பிட்டால் நீ ஆரோக்கியமாக இருப்பாய். அதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி இந்த வாக்கியத்தை சொல்ல போகிறோம் இங்கிலீஷில். அதுக்கு இந்த டூ வேர்ப்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டூ வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன? ஆக்ஷன் வேர்ப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது சாப்பிட்றது, நடக்கிறது, பேசுகிறது, இது எல்லாமே வேலையை குறிக்கும் வார்த்தைகள், ஆக்ஷன் வேர்ப்ஸ். இந்த டூ வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ், இது எல்லாமே ஹெல்பிங் வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் டூ வேர்ப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டூ வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குது? டஸ், டூ, டிட். அதில் டூ அப்படிங்கிற வார்த்தை ப்ளூரல். ப்ளூரல்னால் என்னது? பன்மை. டஸ் அப்படிங்கிற வார்த்தை சிங்குலர். இந்த டிட் அப்படிங்கிற வார்த்தை சிங்குலரும் வரும், ப்ளூரலும் வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டூ பன்மை, டஸ் ஒருமை, டிட் அப்படிங்கிறது ஒருமையும் வரும், பன்மையும் வரும். இதை எப்போவுமே மறக்கக்கூடாது. அதே மாதிரி தான் டென்ஸ். டூ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், டஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஹீ ஸ்லீப்ஸ், அவர் தூங்குகிறார். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். அவர் தூங்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு செயல். தூங்குறதுங்கிறது ஒரு செயல். அந்த செயலுக்கு உண்டான டூ வேர்பை நம்ம கொண்டு வரணும். இங்கே ஹீ அப்படின்னு சிங்குலர் இருக்கிறதுனால டஸ் யூஸ் பண்ணுறோம். ஹீ டஸ் நாட் ஸ்லீப். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். த கிங் கம்ஸ். அந்த ராஜா வருகிறார். அந்த ராஜா அப்படிங்கிறது ஒருத்தர் தான், அதனால் கம் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். ஸோ பன்மை வந்துச்சுன்னா எஸ் ஆட் பண்ணக்கூடாது, ஒருமை வந்துச்சுன்னா எஸ் ஆட் பண்ணணும். இப்போ நெகட்டிவ், அந்த ராஜா வரவில்லை. த கிங் டஸ் நாட் கம். ஓகே, த கிங் டஸ் நாட் கம், அந்த ராஜா வரவில்லை. அதே மாதிரி அசோக் சமைக்கிறார், அசோக் சமைக்கவில்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சென்டென்சஸையும் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். தப்பு இருந்துச்சுன்னா ஆன்சர் பார்த்து தேர்த்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லுக் அட் தி ஆன்சர்ஸ். அசோக் குக்ஸ். அசோக் அப்படிங்கிறது ஒருத்தர் தான், அதனால் குக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அசோக் டஸ் நாட் குக். அதே மாதிரி இந்த வாக்கியங்களை ட்ரை பண்ணுங்கள். அந்த மாணவர் வாசிக்கிறார், அந்த மாணவர் வாசிக்கவில்லை. The student reads. The student does not read. ரொம்ப சிம்பிளாக உங்களால் ஃப்ரேம் பண்ணியிருக்க முடியும். அவர் ஓடுகிறார், அவர் ஓடவில்லை. He runs. He does not run. ஸோ சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும். இப்போ அகைன் அதே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He sleeps. அவர் தூங்குகிறார். He does not sleep. அவர் தூங்கவில்லை. இப்போ அடிஷ்னலாக இஃப் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள். அவர் தூங்கவில்லை என்றால் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? அவர் தூங்கவில்லை என்றால் இஃப் ஹீ டஸ் நாட் ஸ்லீப், அதே சென்டென்ஸ் வருது பாருங்கள். ஹீ டஸ் நாட் ஸ்லீப் அப்படிங்கிற அந்த வாக்கியம் வருது பாருங்கள். இஃப் ஹீ டஸ் நாட் ஸ்லீப், நான் வருவேன். ஐ வில் கம். இந்த இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ் வருது. ஐ வில் கம். இஃப் ஹீ டஸ் நாட் ஸ்லீப், ஐ வில் கம். த கிங் கம்ஸ், த கிங் டஸ் நாட் கம். அந்த ராஜா வருகிறார் என்றால், இந்த என்றால் அப்படிங்கிறது தான் இஃப். இஃப் த கிங் கம்ஸ், அனைவரும் எழுந்து நிற்பார்கள். இஃப் த கிங் கம்ஸ், எவ்ரி ஒன் வில் ஸ்டாண்ட். ஆல் வில் ஸ்டாண்ட். ஓகே, இஃப் த கிங் கம்ஸ், எவ்ரி ஒன் வில் ஸ்டாண்ட். நெக்ஸ்ட், அசோக் குக்ஸ். அசோக் டஸ் நாட் குக். இஃப் அசோக் குக்ஸ், அசோக் சமைக்கிறார் என்றால் நான் சாப்பிட மாட்டேன். இஃப் அசோக் குக்ஸ், ஐ வில் நாட் ஈட். ஸோ ஒரு சென்டென்ஸ்
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது த ஸ்டூடெண்ட் ரீட்ஸ் அப்படின்னு. அதை நெகட்டிவாக மாற்றுறோம், த ஸ்டூடெண்ட் டஸ் நாட் ரீட் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதில் ஒரு கண்டிஷன் சேர்க்குறோம், இப்படி இருந்தால் அப்படிங்கிற கண்டிஷன். அப்போ இஃப் த ஸ்டூடெண்ட் ரீட்ஸ், அந்த மாணவர் வாசிக்கிறார் என்றால், வாசித்தால், அந்த மாணவர் வாசித்தால் அவர் புரிந்து கொள்வார். இஃப் த ஸ்டூடெண்ட் ரீட்ஸ் ஹீ வில் அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹீ ரன்ஸ், அவர் ஓடுகிறார். ஹீ டஸ் நாட் ரன், அவர் ஓடவில்லை. அவர் ஓடுகிறார் என்றால் இஃப் ஹீ ரன்ஸ், அவர் அந்த பேருந்தை பிடித்து விடுவார். ஹீ வில் கேட்ச் த பஸ். சிம்பிளாக இருக்கா? ஸோ சிம்பிளான ஒரு சென்டென்ஸ்லேருந்து இஃப் கண்டிஷன் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் இதை டெவலப் பண்ணுவோம். இந்த சின்ன வாக்கியத்திலேருந்து பெரிய வாக்கியம் பேசுகிறதுக்கு டெவலப் பண்ணுவோம். அடுத்த வீடியோவும் கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் valuable comments.